சோ அண்ணாமலைக்கு இன்னைக்கு இருக்க ஒரே டார்கெட் திமுகவை வீழ்த்தணும். இது அண்ணாமலைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் தமிழிசை அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக்காக கூட இருக்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோட இவ்வளவு ஊழலையும் ஒட்டுமொத்தமா பேசின ஒரே தலைவர் அண்ணாமலை தான். திராவிடத்தை கடப்பாறை கொண்டு இழப்பேன்லாம் சொன்னவர் இப்ப திடீர்னு நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிட்டாரு. பள்ளி கல்வித்துறையில தான் அதிகமான ஊழல்கள். ஒரு தன்னுடைய படத்தோட ஒரு பிரிண்ட்டை காப்பாற்ற முடியாத ஒரு நபரை தமிழ்நாட்டையே காப்பாற்றுவாருன்னு டெல்லிக்கு அனுப்புறீங்களா? வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்திக், இப்போ தமிழக இடைத்தேர்தல் இந்த தடவை ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த வைக்க போகுது. ஏன்னா பெரும்பான்மை இல்லாத தாவேகா எப்படியோ ஒரு 9-10 சீட்டுக்கு ரெசிக்னேஷனை அவங்க தயார் பண்ணி அதுல தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இப்ப அதுல எவ்வளவு தூரம் அவங்களால வெற்றி பெற முடியும்னு தெரியல. இதுல என்ன விசேஷம்னா, ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஒரு சில தகவல் வருது. ஒரு தகவல், வி த லீடர்ஸ் அண்ணாமலை பெருந்துறையில போட்டியிட ஒரு ஆலோசனை நடக்கிறதாகவும், 2வது சீமான் அவர்களை ஒரு பொது கேண்டிடேட்டா அம்பா சமுத்திரத்துல நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்யறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதாகவும், இது மூலமா விஜய்க்கு சட்டசபையில ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் முனைப்போட இருக்கிறதா தகவல் வருது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், முதல் விஷயம் அவரு ராஜினாமா பண்ண வச்சு அவங்க சார்பில் நின்று ஜெயிச்சா அவங்களுக்கு அது வேலிடா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வைகோ சொல்லிட்டாரு, என் கட்சியில் உள்ள 2 எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாங்க, வந்தா அவங்க சின்னத்துல அவங்க கூட நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு தரேன் அப்படின்னு விஜயே என்னிடம் சொன்னாருன்னு வைகோ சொல்லிட்டாரு. ஸோ மற்ற கட்சிகள் அவங்க பிளானுங்கிறதும் இதேதான். நீங்க வாங்க, நம்ம கிட்ட நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத அவங்க பிளானா இருக்கு. ஏன்னா வைகோ இதுல போய் சொல்றதுக்கு வழியே இல்லை. அவரே சொல்லிட்டார், விஜய் என்னிடம் நேரடியாக சொன்னார் அப்படின்னே அவர் சொல்லிட்டார். ஸோ அதை பார்த்துதான். அப்ப இதேதான் மற்ற கட்சியில இருந்து வரவங்களுக்கும், நீங்க எங்ககிட்ட வந்துருங்க, உங்களை நாங்க நிக்க வச்சு உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம். அப்ப எங்க தாவேகாவோட எம்எல்ஏவாவே இருந்தாக்க வெளியில இருக்கிறவங்களுக்கு போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 சீட்டு கொடுத்துட்டு திருமாவளவன் நான் எப்ப வேணா வெளில போயிடுவேன்னு சொல்றாரு. அந்த பயமுறுத்தல் இருக்காது. ஆனா இப்ப வைகோ கட்சி சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் அவங்க ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக ரிசைன் பண்ணி போன 4 பேர் இன்னும் விஜய சந்திக்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் செய்தி வருது. இல்ல, விஜய சந்திக்கணும்னு இல்ல, சந்திக்க முடியாதவங்களால அதை விட்டுருங்க. அவங்க பார்க்கவே முடியாது யாருமே. விஜய் மக்களை சந்திச்சா தன்னுடைய அந்த இதுக்கு போயிடும், இமேஜ் டவுன் ஆயிடும். அதனால அவர் யாரையுமே சந்திக்க மாட்டார். அவர் அந்த தனியா ஒரு பிம்பத்துல இருக்க வரைக்கும், இப்போ மாதத்தில் ஒரு முறை வருவதால் தான் பௌர்ணமி, அதனாலதான் எல்லாரும் கொண்டாடுறோம். அந்த டைப்ல அவர் மக்களா வந்துட்டா அந்த ஈர்ப்பு இருக்காது. அதனால அதை மெயின்டைன் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு இடத்துல சிவகார்த்திகேயனை பாக்குறதுக்கும் ஒரு இடத்துல விஜயை பாக்குறதுக்கும் வித்தியாசம். அவரை ஈஸியா டக்குன்னு போய் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுடலாம். விஜய் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த இமேஜ் பில்டப் அதை மெயின்டைன் இருக்கு, அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி வைகோட்டை 2 எம்எல்ஏ இங்கதான் இருக்க போறோம், நாங்க வரமாட்டோம்னு சொன்னாலும் பேசப்பட்ட விஷயம் உண்மைதானே. இப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில் வைகோட்டை இருக்கு. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நாங்க உங்களை ஆக்குறோங்கும் போது மற்ற கட்சியிலயும் அதே பேரத்துலதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அப்படிங்கிறது தெரியுது. இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் வரக்கூடாது, ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க, அதே இடத்துல உங்களை நிக்க வச்சு ஜெயிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு செல்வாக்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களை நிக்க வச்சு நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். அப்ப நீங்க தாவேகா எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா, ஒருவேளை பாஜகவின் மத்திய அரசின் இந்திய அரசின் திட்டங்களுக்கு இவர்கள் ஏதாவது ஒத்துழைப்பு தருவதாக இருந்தால் காங்கிரஸ் மிரட்ட முடியாது 5 பேரை வச்சுக்கிட்டு. இவர் சொந்தமா 10 எம்எல்ஏ தன்னோட கட்சியில உருவாக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், 107 பிளஸ் இப்போ ஒரு 12 பேரை. அப்ப இன்னும் சொல்லப்போம், இவங்க எல்லாமே தாவேகா, நீங்க மிரட்டுங்க, வெளில போனா போங்க, கூட இருந்தாருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வரலாம். அவர் அதை பலப்படுத்த பாக்குறாரு. 1. 2வது, இந்த பொது வேட்பாளர் சீமான் அவர்கள், அவரை பொது வேட்பாளர் நிறுத்துறதுங்கிறது விஜய்க்கு சட்டமன்றத்துல ஒரு போட்டியா இருக்குமா அப்படின்னாக்க இல்ல. ஏன்னா ஏற்கனவே அங்க உதயநிதி இருக்காரு. அவர் இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம போயிடுவாரு. அப்புறம் இவர் கேட்கும்போது அவர் வெளில எழுவார். மாறி மாறி அது வீட்டுக்கு போய் இவர் ட்விட்ல போடுவாரு, இவர் வெளியில வேற ஒரு விஷயம் பேசுவாரு. 2 பேருக்குமே பிரச்சனை. இப்போ சீமான் யாருக்கு போட்டியா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினலுக்கு போட்டியா.
ஆதவ் ராஜாவுக்கு சரியான போட்டியா இருப்பார். ஏன்னா அவரும் வந்து இந்தியாலேயே எந்த முதலமைச்சரும் ஓடலைம்பாரு, இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லைம்பாரு, உருட்டு உருட்டுன்னு அவரு உருட்டுவாரு, சீமான் ஒரு பக்கம் வழக்கம் போல இந்த பக்கம் உருட்டுவாரு. ஸோ 2 பேருடைய பேச்சும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இவர் ஒரு பொய் சொல்ல, அவர் ஒரு பொய் சொல்ல, 2 பக்கம் நமக்கு ஒரு என்ன சொல்றது, பொழுதுபோக்கா இருக்கும். ஆனா உதயநிதிக்கும் விஜய்க்கும் இவர் கேட்கிற கேள்விக்கு அவர் வெளியில வந்து ஒண்ணு சொன்னார் பாருங்க. இவர் வந்து இங்க வேற ஒரு விஷயம் பேசுறாரு உள்ளுக்குள்ள. முதல்வர் விஜய் வந்து வேற ஒரு விஷயம் கேட்கிறாரு. அப்பாவை காணும்னு ஒரு புள்ள இது பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்லி கலாய்க்கிறாரு. வெளியில வந்து அவர் என்ன சொன்னாரு, வந்தே மாதரம் அது தேசிய கீதை எதுக்கு 2 தடவை பாடணும் நாங்க கேட்டோம், நாங்க தமிழ் தாய்வாத்துக்காக பேசணும் அப்படின்னு வெளில வந்து திருப்பி விட்டார் விஷயத்தை. ஸோ சின்னதா போய் சொல்ற உதயநிதி, உருட்டுன்ற இவங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளதான் போட்டியா இருக்கும். விஜய் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார், ரொம்ப சைலண்டா உள்ள உட்காந்துருப்பார். கேட்டா ஏதாவது படிக்க அந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்னு தான் முதல்வர் பேசினார், இல்லைன்னா அதுவும் பேசிருக்க மாட்டார். ஸோ அது வேற. பட் சீமான இப்ப கொண்டு வருவாங்க, கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி திமுக வந்து அதிமுக ஆட்சி அமைக்கட்டும் நாங்க ஆதரவு தரோன்ற லெவல்ல திருமாவளவன் பேசினவங்க தான். இப்போ புதுசா சீமானும் ஒரு பேச்சு பேசி இருக்கிறார், பார்த்திருப்பீங்களா? எனக்கு சரியா கவனம் பார்த்திருப்பீங்க. கல்யாணத்துல வந்து டைரக்டர் கௌதமன் அவங்க கல்யாணத்துல ஸ்டாலினும் சீமானும் பேசுறதா எல்லாரும் பார்த்தோம். இல்ல அவர் தனியா ஒரு காணொளி கொடுத்தாரு. அதுல வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் அண்ணன் தம்பி, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி தான், எங்களுக்குள்ள நடக்கிறது பங்காளி தகராறு தானே தவிர நாங்க வேற வேற கிடையாது, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். அதாவது சீமானும் ஸ்டாலினும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டார், நாங்களும் திராவிடர்களும் ஒண்ணுன்ட்டாரு. அப்ப இது வரைக்கும் திராவிடத்தை கடப்பாறை கொண்டு எடுப்பேன்லாம் சொன்னவரு இப்ப திடீர்னு நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிட்டாரு. சரிங்களா? அப்ப நம்ம யோசிக்கணும். போன அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இதுல எம்ஜிஆர் அவர்களுடைய படம் ஒண்ணு வரும், அதுல சகசநாம குறுக்க வீடு செவுறு கட்டுவாரு, அந்த மாதிரி உரிமை குரல், அந்த மாதிரி 2 பேரும் அவரு வேற அந்த சீரையை கடப்பாறை கொண்டு இடிப்பேன் நான் திராவிட கோட்டையினாரு. இப்ப கடைசியில பார்த்தா அந்த இடிச்சு முடிச்சோன்னு ஒரு சீன் வரும் இல்லையா அந்த படத்துல உரிமை குரல்ல, அது மாதிரி நாங்க 2 பேரும் ஒண்ணு அப்படின்ட்டாரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, உணர்ச்சி பூர்வமா நம்ம எது சொன்னாலும் அந்த மக்கள் ஏத்துப்பாங்க. இப்போ அந்த பேச்சே நம்ம காட்டி கொடுத்துருச்சு, இவங்க 2 பேரும் இவர் நிறுத்த போறாங்க, இவர் நிக்க போறாரு, இல்ல திராவிடமும் இதுவும் தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றாக வரப்போகிறதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த பேச்சு. இது வரைக்கும் தனியா தான் கள நிப்பேன்னவரு, திராவிடத்தை திட்டினவரு இன்னைக்கு வந்து இப்படி ஆயிட்டார். அப்போ அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஒரு சூழலுக்கு ஒரு இணக்கமாகறதுக்கு வராரு படிப்படியா, எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஒரே நாள்ல நான் இன்னைக்கு காலைல வேட்பாளர்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, கூட இருக்கிறவங்க தம்பிகளே திட்டிடுவாங்கல்ல. திரள் நிதி கொடுத்தவங்க எல்லாம் நீ உதயநிதி கூட போனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியணும்ல. அதுக்காக இப்போல இருந்தே படிப்படியா எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஊர்ல வந்து பல வெளிநாடுகள்ல ரோடு கூட்டுற வேலை செஞ்சு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவி 5 ரூபா 10 ரூபான்னு சேர்த்து திரள் நிதி கொடுத்தாங்க. அதுலதான் கட்சி ஓடிட்டு இருக்கு. இசுசு கார் ஓடுனதும் அதுலதான், ஈசிஆர் பங்களா வந்ததும் அதுலதான், வாடகை கொடுக்காத வீடு இருந்ததும் அதுலதான். இப்ப இவர் வந்து புதுசா திராவிடமும் தேசியமும் அண்ணன் தம்பின்ற தமிழ் தேசியம், நாங்கள் இந்திய தேசியத்தை எதிர்ப்போம்ன்றாரு. அப்போ இந்திய தேசியத்தை எதிர்ப்போம்னா பாஜகவை எதிர்ப்போம் அப்படின்னா எப்படி வருவீங்க நீங்க? திமுக அதிமுக இப்ப இவங்களோட ஒரு கூட்டணி, தேமுதி இது விஜய் கட்சி வரும், விஜய் காங்கிரஸ் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம். இப்படி இருக்கிற இடத்துல இப்ப நீங்க சொல்றதை பார்த்தோன்னா அண்ணாமலை மட்டும்தான் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட எதிர்ப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துவனி வருது. ஏன்னா தீமானு அவங்க கூட சேர்ந்துட்டாங்க எல்லாருன்னா அவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு என்னன்னா அண்ணாமலை வந்து அவர் திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு அவர் திரட்டின அந்த இன்ஃபர்மேஷனை வந்து விஜய்கிட்ட கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ இந்த தகவலை வச்சு, ஏன்னா ஏற்கனவே 2 நாள் முன்னாடி வந்து அண்ணாமலை விஜய் வந்து பாராட்டியிருந்தாரு, திமுக மேல நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறத பாராட்டுற விதமா பேசியிருந்தாரு. ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா அண்ணாமலை தற்காலிகமா விஜயோட வந்து இணக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தற்காலிகமாவே இல்ல, அது அரசியல் எதுவும் நடக்கலாம். சோ அண்ணாமலைக்கு இன்னைக்கு இருக்க ஒரே டார்கெட் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறத அவரோட டார்கெட். இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் எப்படி வந்துடக்கூடாதுன்னு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் வர 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 அதிமுகவும் அவருக்கு எதிர்தான் அப்படின்ற நிலைமையில நிக்கிறாரு. சோ 2த்தையும் காலி பண்ணணும்னா இவரு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணா 2த்தையும் காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. பாஜகவை அவர் எதிர்க்கவே வேண்டாம்.
எதிர்க்க வேண்டாம். திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்தாலே ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய இரு சக்திகளை வீழ்த்தி விட்டு அப்புறம் யாருங்கிறத பார்த்து ஆல்ரெடி பாஜகல இருந்து உள்ள முன்னாள் தலைவர்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க பேசுறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க கூட என்ன ஆகும் என்ன நடக்கும்னே தெரியல. இதுல முக்கியமான ஒரு விஷயம், அரசகுமார்னு ஒருத்தரை கைது பண்ணதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, பாத்துருக்கீங்க அந்த செய்திக்கு நான் வரேன். அதாவது நீங்க அது சொல்ல வரேன். ஏன் சொல்ல வரேன்னா, அவர் வந்து திமுகல இருந்தவர். அதற்கு முன்னால் பாஜகவில் திருமதி தமிழிசை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது இது அண்ணாமலைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் தமிழிசை அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக்காக கூட இருக்கலாம். அண்ணாமலை ஃபைல்ஸ் கொடுத்து உதவுறாரு தாவேகாவுக்கு, அரசாங்கத்திற்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அங்க ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேகா நடவடிக்கை எடுக்கிறாங்க. முதல் நடவடிக்கை யார் எடுக்கிறாங்க? அண்ணாமலை எழுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழிசை அவர்களுடைய ஆதரவாளராக இங்கே இருந்து பின்னால் திமுகவுக்கு சென்று அங்கே இருந்தவரை கைது செய்கிறார்கள். இவங்களே கூட ஸ்டாலினின் அண்ணன் அப்படின்னு உரிமையெல்லாம் சொல்றவங்க, என்னுடைய அண்ணன் ஸ்டாலின்பாங்க, எல்லாரையுமே அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரர் இப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்களை மட்டும் பேரை கூட சொல்ல விரும்பலன்ற லெவல்ல வெறுப்பு பேசினாங்க. இப்போ முதல் விக்கெட்டா இங்க இருந்து எடுக்கிற விக்கெட் பாத்தீங்கன்னா விக்கெட் இவர்தான். அப்போ இது வேற ஏதோ ஒரு அறிகுறிகளை காட்டுவது. நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் தான் அது நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது தாவேகா அரசு வா வேலு மேல எடுத்ததுக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, ஏவா வேலு மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் பெண்டிங் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து தனக்குள்ள செல்வாக்கால தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். எப்போ ரைடு வந்தாலும் தப்பிச்சிருவாரு. இப்போ துரைமுருகன் அவர்கள் மேல வந்து அந்த மணல் இதுல வந்து ஏற்கனவே கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற பொன்முடி மேல ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அது பெண்டிங் இருக்கு. ஸோ இவர் மட்டும்தான் இப்ப ரெய்ட்ல சிக்காம இருந்தார். இப்ப இவரும் ரெய்ட்ல சிக்கியிருக்காரு அப்படின்றாங்க. அவர் இல்லைங்கிறார், அது நீதிமன்றத்தில் தெரிய போகுது. ஸோ பெண்டிங்ல இருக்கிற ஒரு அமைச்சரையும் பிடிக்கணும் அப்படிங்கும்போது இவர் அரசகுமார் வந்து அன்பில் மகேஷ் சம்பந்தப்பட்ட துறையில தான், ஏதோ பள்ளி சம்பந்தப்பட்டதுலதான் ஏதோ சம்பந்தப்பட்டிருக்காரு. இன்னொன்னு இதுல நீங்க கவனிக்கணும், இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் தான் கரூர் சம்பவத்தில் முதல் ஆளாக வந்து நான் சொன்னேன் கேட்டீங்களான்லாம் நடிச்சு பயங்கரமா பிரபலமாய் அதை ட்ரோல் மெட்டீரியலா போய் அவர் தான் முதல் ஆளா வந்து குரல்லாம் கொடுத்தாரு. அப்போ தாவேகாவுக்கு அவர் மேல ஒரு பார்வை இருக்கும் கண்டிப்பாக. செந்தில் பாலாஜியோட சேர்ந்து இவரும் தானே அன்னைக்கு பேசினாருன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா பள்ளிக்கல்வித்துறையில ஒருத்தரை பிடிக்கிறாங்க. யாரை பிடிக்கிறாங்க? அவர் முன்னாள்ல இவங்களுக்கு வேண்டப்பட்டவர். இது ஒரு புள்ளி அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போலாம். ஆனா இது அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஃபைல்ஸோட உதவியால நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஒரு பெட்டி நிறைய கொண்டு போய் கவர்னர் வரைக்கும் போனாரு, நமக்கு நல்லா தெரியுமே, எல்லாரையும் பார்த்து கொடுத்தாரு. அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கணும் இல்லையா? சம் ஆக்ஷன். கவர்னர் அதுக்கப்புறம் எடுக்க முடியல, இருந்தாங்க பெண்டிங்ல. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படின்னா இது பின்னாடி ஒரு புள்ளியாக இல்ல காரணியாக, அட்லீஸ்ட் ஒரு காரணியாக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். ஏன்னா ஊழல் ஃபைல்ஸ் எல்லாம் அவர் கையில இருக்கு. அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கே பேசினவங்க ரெக்கார்டு வரைக்கும் நான் எடுத்து கொடுப்பேன்னு சொன்னார், என் கையில இருக்குன்னாரு. ஸோ அவரால் கொடுக்க முடியும். அதனால கண்டிப்பாக இந்த பின்னணியில் ஏதோ ஒரு புள்ளியில் அண்ணாமலையின் கொடுத்த ஆதாரமோ இல்ல அண்ணாமலையின் ஒரு வழிகாட்டலோ அந்த இதுல இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவர் தான் இவ்வளவும் பேசினவர். தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோட இவ்வளவு ஊழலையும் ஒட்டுமொத்தமா பேசின ஒரே தலைவர் அண்ணாமலை தான், வேற யாரும் பேசினதே கிடையாது. அப்போ அவர்கிட்ட இருக்கிறத கண்டிப்பா கொடுத்து ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்டிருக்கலாம். தாவேகாவும் இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவோட எப்படி காலி பண்ண. ஏன்னா அதிமுகல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடலாம், திமுக எப்படி காலி பண்றது, இமேஜ் எப்படி காலி பண்றது? அதிமுகவுக்கு இமேஜ் இல்லை. இப்ப திமுக வந்து எது எடுத்தாலும் நாங்க மொழிப்போர் தியாகிகள், நாங்க தான் சுயமரியாதை சிங்கம்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த இமேஜை காலி பண்ணி தான் அவங்களை காலி பண்ண முடியும். அதுக்காக இங்கேருந்து எம்எல்ஏவை ரிசைன் பண்ணி வெளியில எடுத்து திருப்பி எம்எல்ஏ ஆகலாம். அங்க இருக்கிறவன் எம்எல்ஏவே ஆக விடாம பண்ணிடலாம் அடுத்தது. இப்ப இந்த வகையில தாவேகாவோட அரசியல் இருக்கு அப்படின்னு தான் அதை பாக்குறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெக்ஸஸை நோக்கி போகும். ஏன்னா மந்திரிகள்லாம் சும்மா வாங்கிட முடியாது. முதல்வருக்கு தெரியாம, துணை முதல்வருக்கு தெரியாம, அங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியாம, யாருக்கு தெரியாமலாம் அப்படிலாம் வாங்கிட முடியாது. உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா இன்னார் வாங்கினாங்கன்னு போன ஆட்சியில சொல்லியிருக்கணும். அப்ப நடவடிக்கை எடுக்கப்படலாம் அவங்க மேல. ஸோ கண்டிப்பாக இந்த கரங்கள் அப்படியே கோபாலபுரம் போகலாம், இந்த மற்ற ஏரியாக்களுக்கு போகலாம், எங்க வேணா நிழலாம்.
எல்லா இடத்துக்கும் செல்லும். அதற்கு காரணியாக இவர் இருப்பாருங்கிறது உண்மைதான். இந்த எல்லா அரசியலையும் விட்டு தான் பார்த்தா திமுக, அதிமுக, சீமான் அந்த 5 முனை போட்டியெல்லாம் இருந்தது இல்லைங்களா? 4 முனை, 5 முனை, இந்த சந்து முனை எல்லாமே இதுல போயிட்டு இப்ப என்ன ஆகும்னா ஃப்ரெஷ்ஷா இந்த வடிவேலு சொல்லுவார் இல்லையா? நீ திண்டுக்கல்ல போய் சண்டை போட்டுப்பாரு, கால்லயே அடிப்பாங்க, அம்புட்டு பெருகி பேஸ் பிரஸ் ஆயிடும். அந்த மாதிரி இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு கூட்டணி வருது. திமுக இருந்தவங்க எல்லாம் தாவே காட்ட போயிட்டாங்க. அதிமுக, சீமான் அப்படியே திமுக எல்லாம் ஒண்ணு சேருது. பாஜக தனியா நிற்கும், அண்ணாமலை இருப்பார். அண்ணாமலை ஒரு லெவலுக்கு அவர் இப்போ தேர்தலில் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இந்த பஞ்சாயத்து தேர்தல் போது ஓரளவுக்கு லீடர்ஸ்ல இருந்து மக்களை உருவாக்கி, லீடர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. மேபி அது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது அவர் தான் அறிவிக்கணும். அந்த வகையில் பார்த்தால் தாவேகா, திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு பக்கம், அதிமுக, திமுக, சீமான் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அங்கே அண்ணாமலை ஒரு பொது ஆட்களாக தாவேகா, பாஜக இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பொது ஆளா அவர் வந்து இந்த ஊழல்களை எதிர்த்து, திமுக, அதிமுகவின் ஊழல்களை எதிர்த்து இங்க நிற்பார் அப்படிங்கிறதா ஒரு களமா இருக்கும் இந்த இடைத்தேர்தல் நேரத்துல. அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் அவர் நிக்கல, ஆட்களையும் நிறுத்தல. அவர் சொன்னது என்னுடைய கோல் வந்து உள்ளாட்சி தேர்தல், அப்பதான் எல்லாரும் நிறுத்த போறேன்னு சொல்லியிருந்தார். மேபி இப்போ பாஜக இருந்து நிறைய பேர் அவர் கூட போயிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விருப்பப்பட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனா இதுல ஒரு இது என்னன்னா, சமீபமா பார்க்கும்போது அண்ணாமலை கிட்ட அவர்களிடம் இந்த இயக்கம் தொடங்கி அறிவிச்ச பின்னாடி, ஏற்கனவே இருந்ததுதான் இயக்கம், அதை அறிவிக்கிறாரு வாங்கன்னு, முதல் நாள்ல இருந்து 2வது நாள்ல இருந்து நம்பர்ஸ் கூட்டிட்டு இருந்தது இப்ப டெய்லி அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. நம்பர்ஸ் மெல்ல 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 ரொம்ப குறைஞ்சிட்டு அவர் ஜூலை 1 வந்து களப்பணியில இறங்குவோம் ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்காரு. மக்களை அவங்களுடைய ஆதரவாளரை உற்சாகப்படுத்துற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்தானா அவர் மீண்டும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு 50 லட்சம் பேர் வந்தா மட்டும்தான் நான் அடுத்தது அரசியல் இயக்கமா வருவேன். எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா பலரும் அதை எடுத்து வச்சுட்டாங்க. 50 லட்சம் வந்தாதான் ஆரம்பிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. அவர் வந்து அதை ஒரு லிமிட்டா வச்சிருக்கலாம். பட் அதை பின்பற்று வராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல அது செய்யக்கூடாது. அவரு பலருடைய விருப்பம் அதுதான், அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுனா நீர்த்து போயிடும். அவருடைய அரசியல் அந்த களப்பணிங்கிறது வந்து நீர்த்து போய்விடும். இங்கே திராவிட கட்சிகளுக்கு அது கைவந்த கலை, டக்குன்னு அது எல்லாத்தையும் கலத்தி விட்டுருவாங்க. அவசியமும் இல்ல. இவ்வளவு ஒரு சின்ன குரூப் இருந்தாலும் விவேகானந்தர் சொல்லலையா, என் பின்னாடி ஒரு 1000 பேரை அனுப்புங்க நான் பண்றேன்ட்டு. அந்த மாதிரி அண்ணாமலை கண்டிப்பா. சீமான் முதல் தேர்தல்ல இருந்து எவ்வளவு வருஷம், இப்பதான் வந்து போன இதுல 10 லட்சமோ 8 லட்சமோ வாங்கினாரு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ கம்மியா வாங்கினாரு. அப்புறம் 30 லட்சம் ஒரு இதில் தேர்தலில் வாங்கினார் டோட்டலா. ஸோ மாறி மாறி வந்தாலும் அவர் நம்பர்ஸுங்கிறது 8-10 லட்சம் தான் இருந்தது. இவர்கிட்ட இப்பவே 20-25 லட்சம் இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. அவர் தைரியமா இறங்கலாம். பட் ஏதோ ஒரு லட்சத்துக்காக சொல்லி இருக்கிறார். பட் பார்ப்போம். ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி, எப்பவுமே சொல்ற மாதிரி, அண்ணாமலை அவர்கள் உஷாரா இருக்கணும் சில விஷயங்கள்ல. நம்பி எனக்காக வந்திருக்காங்கன்னு அவர் நம்பிடக்கூடாது யாரையும். ஒட்டுமொத்தமா நம்பிடாம அவங்க விவரங்கள்லாம் பார்த்து பொறுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவர் களத்துல இருக்குன்னா நல்லது. ஏன்னா அவர் கூடவே துரோகிகள் கூடயே இருப்பதற்கும் அவர் நல்லவர்களை போல் நடிப்பதற்கும் இங்கே வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணாமலை உஷாரா தான் இருப்பாரு அப்படின்னு நம்முடைய கணிப்பா இருக்கு. சரி. ஸோ இப்போ நம்ம அந்த பிரைவேட் ஸ்கூல் ஸ்கேம் பத்தி வருவோம். ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து அவங்க என்ஓசி ரெனியூ பண்ணதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறதா தகவல் வந்தது. அதை உறுதிப்படுத்துற வகையில ஸ்ரீதர் வேம்பு போல ஒரு சோசியல் ஒரு நல்ல நிலைமையில ஏற்கனவே அரசியல் பின்னணி இல்லாதவர் அவர் கூட வந்து நாங்க இந்த மாதிரி கொடுத்தோம் திமுக ஆட்சியில, இப்ப வந்து அதை இல்லாம இருக்கிறத ரொம்ப பாராட்ட தகுந்த வகையில இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா இந்த அரசகுமார் அவர் தான் வந்து தனியார் பள்ளிகள் ஒரு நிர்வாகத்துல இருந்திருக்காரு, அதிகாரியா இருந்திருக்காரு திமுக ஆட்சியில. அவர் வந்து 100 கோடி வரைக்கும் வந்து இதுல வந்து கலெக்ட் பண்ணிருக்கிறதா வந்து தகவல் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது பின்னணியில இன்னும் யாரெல்லாம் இருக்கக்கூடும்? இல்ல இவர் வந்து தனியார் பள்ளி சங்கம், தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கத்துடைய ஒரு அந்த ஒரு அமைப்பு தான் நடத்திட்டு இருந்தாரு. தனியார் பள்ளி சங்கம்ங்கிறது ரொம்ப வருஷமா இருக்கு. இவர் வந்து இவர் ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணி அதுல ஏன்னா தலைவர் ஆகணுமே, யாரும் ஆக்க மாட்டாங்கன்னா தானே ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது தானே. அந்த மாதிரி இவர் நடத்தி எல்லாருமே இவங்க பண்றவங்க தான். ஸோ இவருக்கு பின்னாடி யாரும் இல்லாம இவர் பண்ண முடியாது. ஏன்னா இவர் எம்எல்ஏ எம்பி எதுவும் கிடையாது. இவருக்கு எந்த பேக்ரவுண்ட் வச்சு பண்ணுவாரு? அப்ப இவர் பின்னாடி யாரோ ஒரு வெயிட்டான கை இருக்கணும். அந்த வெயிட்டான கைக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் இருக்கணும். யாரோ ஒருத்தர் இருந்தா தானே பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா போய் பண்ணிட முடியாதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு லஞ்சம் வாங்குறார்கள் அப்படின்னா, ஒரு ஆர்டி ஆஃபீஸ்ல வாங்குறாங்க, ஒரு ஆர்ஓ ஆஃபீஸ் வாங்குறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து சாதாரணமா ஒரு பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அட்ரஸ் மாத்துறது, இந்த மாதிரி வாரிசார் சர்டிஃபிகேட், இதுக்கெல்லாம் 500 கூட 1000 கூடன்னு சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கலாம்.
இவரு பண்ற அந்த ஒரு இவ்வளவு பண்ணிருக்காரு 100 கோடிக்கு அதிகமானா எத்தனை ஸ்கூல்ல வாங்கியிருப்பாருன்னா அந்த பர்மிஷன் கொடுக்கற அந்த இது யாருக்கு இருக்கும்? சும்மா 10 லட்சத்துக்கெல்லாம் இங்க பெஞ்சு கிளார்க்கு கையெழுத்து போட முடியாது. கலெக்டர் ரேஞ்சில் இருக்கும், அதுக்கு மேல இருக்கிற ஆபீசர்ஸ் ரேஞ்சில் இருக்கும். ஒரு லெவல் இருக்கு இல்லையா? 5 லட்சம் வரைக்கும் இவங்க போடலாம், 10 லட்சம் வரைக்கும் இவங்க போடலாம், 50 லட்சம் இவங்க போடணும் இருக்குல்ல. அந்த படி பார்த்த போது இவர் பண்ணியிருக்கிற அந்த ஊழலுக்கு கண்டிப்பாக பின்னாடி பெரிய அதிகாரிகள் இருக்கணும், இல்ல யாராவது ஒரு பெரிய அமைச்சர் இருக்கணும். சும்மா பண்ணிட முடியாது. சரி, கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் தான். இல்ல அதான் மற்ற அமைச்சர்கள் வந்து கல்வித்துறைக்காக இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது பண்ணி. இப்போ இவர் வந்து சார் நான் இன்னைக்கு 10 ஸ்கூலுக்கு காசு வாங்கிட்டேன், கொஞ்சம் பர்மிஷன் போட்டு தர சொல்லுங்க அப்படின்னு நேரு கிட்டயோ பொன்முடி கிட்டயோ போய் நிக்க முடியுமா? அவங்க என்ன கேட்பாங்க, என் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, என் டிபார்ட்மெண்ட் கிடையாது, நான் உனக்கு செஞ்சு கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? நீ 10 ஸ்கூல் கொண்ற, நான் போய் மகேஷ் அன்பில் மகேஷ் அந்த மாதிரி போட்டு கொடுங்க நம்ம ஆளுங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுப்பாரு, 2 பண்ணி கொடுப்பாரு. நீ வாங்கி இருக்கிற அத்தனை ஸ்கூலுக்கும் அவர் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் உனக்கு சொன்னா எனக்கு யூஸ் இல்லாம போயிடும், அவருக்கு யூஸ் இல்லாம போயிடும், கழட்டி விட்டுருவாங்க. அரசியல்ல எல்லாருமே தனக்கு வந்தா தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த விதத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இது பின்னாடி பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மேல் மட்டத்தில் உயர்மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இது பின்னாடி கண்டிப்பாக இருக்கலாம், இருந்திருக்கணும், இல்லாம செய்ய முடியாது, நார்மலா பண்ண முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசாங்கம் வந்து குவிக் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி முதல் வேலையா இவரை பிடிச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இது இன்னும் அப்படியே அந்த நெக்ஸஸ் எப்படி போகுது, எப்படி பிடிக்கிறாங்கிறது தெரிஞ்சா மக்களுக்கு தாவேகா மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறத விட இந்த ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும். தாவேகா அரசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், திரும்பி நாளைக்கு வரும், அதெல்லாம் நம்ம போல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஊழல் செஞ்சா தண்டிக்கப்படுவார்கள். ஸ்ரீதர் வெம்பு அவர் சொல்லியிருக்காரு, இன்னொரு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கூட நீங்க வந்து அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த ஸ்கூலுக்கு இப்படி வாங்கினாங்க, அந்த ஸ்கூலுக்கு அப்படி வாங்கினாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா எந்த ஒரு இடத்துல வாங்காம அப்படியே உத்தம புத்திரனா இருந்தாங்களா திமுக காரங்க? அவ்வளவு நல்லவங்க. பிடிஆர் தானே சொன்னாரு 30,000 கோடி அன்னைக்கு. அப்ப அவர் சொன்ன காசுல இதெல்லாம் சேர்ந்து வர வேண்டியதான், பாட்டிலுக்கு 10 ரூபா வர வேண்டியதான், இந்த காசு ஸ்கூல் காசு வர வேண்டியதான். ஸோ இதெல்லாம் அதுல இருக்கும். கண்டிப்பாக வெகு விரைவில் அதுக்கான உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு நம்மளும் ஒரு பொதுமக்களில் ஒருவனாக நம்மளும் காத்திருக்கோம். வந்தால் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நாளாக அது இருக்கும். ஏன்னா பள்ளி கல்வித்துறையில தான் அதிகமான ஊழல்கள். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஊழல்கள்லாம் இருக்கு. பேப்பருக்கு மறுமதிப்பீடு செஞ்சா காசு, ரீவேல்யூவேஷன் போட்டா அதுக்கு காசு, அதை சரியா போடணுமா ஒரு காசு, எவ்வளவுங்க எல்லா இடத்துலயும் காசு. ஸ்கூல் சேர்றதுக்கு அங்க ஒரு இது காசு, அதுக்கு மேல டொனேஷனு, அதுக்கு மேல ஒரு இது போட்டுட்டே இருந்தா எவ்வளவுதான் தாங்கும். ஸோ அந்த விதத்துல வந்து கண்டிப்பா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும். அந்த பள்ளி கல்வித்துறையில இந்த ஊழல்லாம் ஒழிஞ்சிட்டோம், இவ்வளவு பெரிய ஊழலை பிடிச்சி முதல் தடவையாக நீதிமன்றத்தில் நிறுத்திருக்கோம்னு சொன்னாலே நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி. ஓகே. ஸோ இன்னொரு வார்த்தை இப்போ வந்து சமீப காலமா தாவேகா அரசு வந்தப்புறம் பிரபலம் அடைகிற ஒரு வார்த்தை பார்ட்டி ஃபண்ட். ஸோ இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் மின்துறை அமைச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காரு. அந்த ஒயிட் பேப்பர்ல இருந்து வர விஷயங்களா இதை நம்ம பார்த்தாலும் இதுல கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மின்துறையில ஊழல் நடந்து அது பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது. இன்னும் வெளியில வந்து அபிஷியலா வெளியில வரல. இதுல முதல்வர் குடும்பம் வரைக்கும் இதுல வந்து விஷயம் போகலாம். இது கரூர்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி போகலாம். இதுல வந்து ஏன்னா சபரீசனோட பேரு வரைக்கும் இதுல வந்து அடிபடுறது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒயிட் பேப்பர்ல இருந்து வர இந்த விஷயம் இது மேல வந்து மேலும் இதுல இருந்து இதையும் ஒரு ஆக்டிவிட்டியா எடுத்து தாவேகா அரசு இதுல இருந்து தொடர்ந்து செயல்பட்டு இந்த ஊழலை வெளில கொண்டு வருமா? இல்ல கண்டிப்பா கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நிர்மல்குமார் அவர் கொடுத்த அறிக்கை எப்படி பார்த்தா, அதிமுக கடந்த 2011, 16 அதுக்கு வந்து 16, 21 அந்த ஆட்சியில தான் அதிகமாக நடந்திருக்கிறதுன்னு அவருடைய புள்ளிவிவரங்கள் சொல்லுது. இங்க 35 தான் சொல்றாங்க, அங்க 50, 58 கணக்கு சொல்றாரு. இங்க 35 தான் சொல்றாரு. அதுலயே கூட திமுக வந்து 1300 அந்த கிலோமீட்டர் கேபிள் ஒண்ணு போட்டாங்க. மீட்டரா கிலோமீட்டரா சொன்னாங்க, 1300 அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த கேபிள் போட்டோம் நாங்க பதிச்சிருக்கோம், அதெல்லாம் இவர் கணக்கு எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வீடுகள் அந்த பராமரிப்புக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பராமரிப்புக்கு சிலதெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் கணக்கு எடுக்கல இவங்க. ரைட், இட்ஸ் ஓகே, அது அவங்க கணக்கு கொடுக்கட்டும், நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம். பட் இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது போன ஆட்சியில் அது ஒன்றும் கொடுக்குற மரபு இது கிடையாது, மரபு தான், அது ஒன்றும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா ரொம்ப சிரிச்சாங்க.
கடைசியில வந்து டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை பேப்பரை காட்டிட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரிலாம் இல்லாம தெளிவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ பார்ப்போம், இதுலயும் தீர்ப்பு சீக்கிரமாக வரட்டும். தமிழகத்துக்கான டெல்லி பிரதிநிதி இது வந்து இப்போ ஒரு 2-3 நாளா வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இதுல வழக்கமா வந்து தோழமை சுட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல சுட்டி காட்டக்கூடிய திருமாவளவன் கூட இன்னைக்கு வந்து முட்டு கொடுத்திருக்காரு விஜய்க்கு. இது அவரோட உரிமை. அவருக்கு வந்து டெல்லி பிரதிநிதிங்களுக்கு முடிவு எடுக்கிற அதிகாரம்லாம் கிடையாது. முதல்வருக்கு என்ன சௌகரியமோ அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற அவருக்கு ஏற்ற ஒருத்தர ஒரு நபர் அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் முட்டு கொடுத்திருக்காரு. ஆனா பலரும் வந்து இதை எதிர்க்கிறாங்க. அவங்க கூடவே இருக்கிற கம்யூனிஸ்ட், அப்புறம் வழக்கமா மத்த எல்லா கட்சிகளும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. ஏன்னா இவர் வந்து தமிழ் பாரம்பரியத்தோடயோ, தமிழர்கள பத்தியோ, தமிழ் சமூக நிலைய பத்தியோ எதையுமே அறியாத ஒருத்தர் டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்காங்கங்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா முன்ன ஒரு தடவ இப்படிதான் தன்னுடைய பெர்சனல் ஆலோசகரா ஒரு ஜோசியர போட்டபோது, அதற்கு எதிர்ப்பு வந்ததுன்னு வந்து விஜய் மாத்தினாரு. ஸோ இந்த டெல்லி பிரதிநிதிய வந்து விஜய் மாத்தக்கூடுமா? இல்ல, மாத்திர அவசியம் இருக்கு. ஆனா அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த அறிவிப்புக்கு முன்னாடி 2 ஜீவோ அடுத்தடுத்து வர மாதிரி வருது. இவருடைய நியமனம் ஒண்ணு, மற்றொரு ஜான் அவர் விஜய் கூட இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த நியமனம் தனிச் செயலாளரா ஆலோசகர்களா வருது. அந்த அறிவிப்பை வெளியிலே விடலை, இவரத மட்டும் விட்டு ஆழம் பார்த்தாங்க என்ன வருது. சி ஆஸ் அன் இந்தியன், இந்தியாவில் இருக்கிற யாரை வேணா அவரு பண்ணலாம், வெளிநாட்டு ஆளுங்களை தவிர. வெளிநாட்டு ஆளுங்களை போட முடியாது. ஆஸ் எ இந்தியன் யார் வேணா வரலாம், நம்ம இந்தியாவுக்குள்ள எங்க வேணா இருக்கலாம். போன ஆட்சியில வந்து ஐஏஎஸ் அனுஜார்ஜ் அவங்க தமிழ்நாட்டு சார்பா இருந்தாங்க. தமிழ்நாட்டுல 4 பேர் ஆலோசகர்கள், நான் சொல்றது முதல்வருடைய தனிச்செயலாளர் ஆலோசகர்கள். அதுல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அனுஜார்ஜ் இருந்தாங்க, கேரளாக்காரங்க. ஆனா அவங்க தமிழ்நாடு கேடர்ல படிச்சோம். 2003 தமிழ்நாடு கேடர்ல வந்து பாஸ் ஆகி இவங்க வந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்க. ஸோ இப்போ அவங்க முல்லை பெரியார் இஷ்யூம் போது என்ன விதமான ஆலோசனை கொடுப்பாங்க? கேரளாக்கு சார்பாக கொடுப்பாங்களா, தமிழ்நாட்டுக்கு சார்பாக கொடுத்துருப்பாங்களா? அவங்களுடைய பூர்வீகம் கேரளா, ஆனால் அவங்க சர்வீஸ் ஃபுல்லாவே தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. கிராமங்கள்ல சவுத்துல இருந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. 20 வருஷமா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள என்ன நிலைப்பாட்டுல தனி செயலாளரா நியமனம் பண்ணியிருந்தாங்க, ஆலோசகரா தனி செயலாளர்களா, முதல்வருக்கு தனி செயலாளரா நியமிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்வருக்கு ஒரு நம்பிக்கை, இவர் நமக்கு சார்பாக இருப்பார், நல்லா சொல்லுவார். ஸோ அந்த நம்பிக்கை கொண்ட யாரை வேண்டுமானாலும் அவர் போகும். அந்த விதத்துல விஜய் முக்கியப்பட்ட இடங்கள்லாம் தனக்கு நம்பிக்கையானவங்களை வைப்போம், வெரி க்ளோஸ் எய்ட்ஸ் வச்சோம்னா நமக்கு எதிராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். சரி. 2வது, இவருக்கு முக்கியமா ஏன் எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா, நான் சொல்றேன் ஆஸ் அன் இந்தியன் ஐ வெல்கம் திஸ். எல்லாம் யார வேணா போடலாம், ஆனால் அவருக்கான பேக்ரவுண்ட் என்ன, அவருக்கான தகுதி என்ன, அதுதான் இங்க இடிக்குது. படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இவரை வச்சு நஷ்டமாயிட்டாருன்னா அது அவருடைய சொந்த விருப்பம்னு திருமாவளவன் சொல்றாரு, செங்கோட்டையன் சொல்றாருன்னா அது அவர் சொந்த காசுல செய்யணும். நம்ம எங்க காசுல செய்யக்கூடாது, நம்ம காசுல செய்யக்கூடாது. அங்க அவருக்கு என்ன பெரிய சம்பளம் கொடுத்துட போறீங்க டெல்லி பிரதிநிதிக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ₹1 கொடுத்தாலும் அது எங்க காசு, ₹2 கொடுத்தாலும் எங்க காசு, ₹200 கொடுத்தாலும் எங்க காசு. இது வந்து சோர்தனி இல்லாம பாடுபட்டு, சரிங்களா, இன்னும் சொல்லணும்னா சோர்தனி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க கூட கொடுத்த காசுலதான் வந்த கூட சம்பளம் கொடுக்குறாங்க. சோபால உட்காந்து பேச சம்பளம் கொடுக்கல, சோபா வாங்கி ஆபீஸ்ல போட்டு சம்பளம் கொடுக்கல. சோ இந்த இடத்துல வந்து அவர் யாரை நியமிக்கிறார், அவருக்கான தகுதி என்ன, அவருக்கு என்ன தெரியும். இப்போ மத்திய அரசோட போய் பேசணும் டெல்லி பிரதிநிதி, சார் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு, அவருக்கு இவர் என்ன சொல்லுவார், பேக்ரவுண்டு தெரியுமா, வரலாறு தெரியுமா. உடனே இதுல நிறைய பேர் வராங்க, மற்றவங்க எல்லாம் படிச்சுட்டா வந்தாங்க, எம்ஜிஆர் படிச்சுட்டு வந்தாரா, ஜெயலலிதா படிச்சுட்டு வந்தாங்களா, கலைஞர் என்ன படிச்சாரா, அது மாதிரி இவரும் படிச்சு விட்டு போட்டோம். படிச்சதுக்கு அப்புறம் அனுப்புங்க, ஏன் முன்னாடி அனுப்புறீங்க, படிச்சதுக்கு அப்புறம் அனுப்புங்க, இப்பயே அனுப்பி எதுக்கு பண்றீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப இவரு ஆல்ரெடி ஒரு நிறுவனத்துல இருந்திருக்காரு, சிஇஓவா இருந்திருக்காரு, 20 ஆண்டு காலம் ஒரு கம்பெனில சிஇஓவா இருந்திருக்காரு. அந்த காலத்துல அந்த கம்பெனி டாக்ஸ் எவேஷன் ரைட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஆஃப்டர் கொரோனா வந்து சரியா அந்த கட்டிடங்கள்லாம் ஒப்படைக்க முடியாம பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்புறம் தான் இவர் விலகியிருக்கார். சரியா? அப்போ எப்படி நம்ம பிடிஆர் அவரை வந்து நீங்க சிங்கப்பூர் கம்பெனி எல்லாம் காலி பண்ணிட்டு தான் வந்தீங்கன்னு சொல்றோமோ, இவரு இருந்த கம்பெனில 20 வருஷம் இந்த கம்பெனில ஒரு பிரச்சனைன்னு வந்தப்பறம் வெளியே வந்துட்டார். ஸோ இவருக்கு என்ன தகுதி இருக்கும், இவர் ஒரு படம் எடுக்கிறாரு,
படத்தை ரிலீஸே பண்ண முடியல, திருட்டு விசிடி வரைக்கும் வந்துருச்சு. அதையே பாதுகாக்க முடியல இவரால. ஒரு படத்தோட பிரிண்ட்டை பாதுகாக்க முடியல சார் ப்ரொடியூசரால. அப்போ என்ன நடக்குது? ஒரு தன்னுடைய படத்தோட ஒரு பிரிண்ட்டை காப்பாற்ற முடியாத ஒரு நபரை தமிழ்நாட்டையே காப்பாற்றுவாருன்னு டெல்லிக்கு அனுப்புறீங்களா? அவர் வந்து முடிவுகள் எடுக்க முடியாது. எந்த முடிவும் அவரால் எடுக்க முடியாது. அப்ப மந்திரிங்க மட்டும் முடிவு எடுத்துருவாங்களா? முதல்வர் மீறி மந்திரிங்க மட்டும் முடிவு எடுத்துருவாங்களா? அப்ப உங்களுக்கு எதுக்கு இந்த மந்திரி பதவி? முடிவெடுக்க முடியாத பதவி உங்களுக்கு எது இருக்கு? வேண்டாம், வேற ஒருத்தர் போட்டு போறோம். இப்போ டெல்லியில மேகதாது பிரச்சனையை பத்தி அவசரமா பேசணும், போய் பேசுங்க மத்திய நீர்வள அமைச்சர்கிட்ட. இவர் போறாரு, மேகதாதுக்கு என்ன பிரச்சனை சார்? ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் சார். இல்லைங்க, மேகதாதுக்கு என்ன பிரச்சனை சார்? ஜனநாயகம் திருட்டு விசிடி வந்துச்சு சார். இதையா சொல்ல முடியும் போய்? இல்ல. அவரு நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து விஜய் என்ன சொல்றாரோ அதை சொல்றதுக்கு தான் அவர் அங்க போறாரு. அததான் சொன்னாங்க. கரெக்டா சொன்னீங்க. இப்ப இத சொல்ல மாட்டாரு. விஜய் என்ன சொல்லுவாரோ சொல்லுவாரு. அவருடைய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிற படம் எடுக்கிற, கன்னடத்துல படம் எடுக்கிறாரு, தெலுங்குல படம் எடுக்கிறாரு, எல்லாத்தையும் எடுக்கிறாரு. விஜய் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டின் சார்பாக பேசுங்கள். பேசிட்டு வந்தா கர்நாடகத்துல அவருடைய நிறுவனம் நடக்குமா, இல்ல அவருடைய கம்பெனி இருக்குமா? இதை விட ஜனநாயகனோட இன்னும் அதிக பட்ஜெட்ல எடுக்கிற படங்கள் நடக்குமா? குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அவரு கர்நாடகத்துக்கு சார்பா பேசிட்டு வந்தாருன்னா தமிழ்நாட்டுல அவரை விட்டு வைப்பாங்களா? எவ்வளவு எல்லாரும் பழி சொல்லுவாங்க. அவரு தாவேக அரசு மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கணும். அப்போ ஒரு இருதலை கொள்ளி எறும்பா ஒருத்தரை எதுக்கு கொண்டு போய் நீங்க போட்டு மாட்டி விடுறீங்க? சுதந்திரமா ஒருத்தர் பேசட்டுமே. உங்க கட்சியில் 1000 பேர் இருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, லயோலா மணின்னு ஒருத்தர் இருக்காரு, தேர்தல் பிரச்சாரம்லாம் சூப்பரா பேசினார். லயோலா மணி யார் என்ன பேசினாலும் அசராம எங்க தலைவர் வருவார், எங்க அண்ணன் வருவாருன்னு பேசிட்டு இருந்தேன். அவருக்கு போடுங்க, அவரு அனுப்புங்க சார். அவர் ஆதியோட அந்தமா பேசுவாரு. ஒரு பிரச்சனை, மேகதாதுவா, காவேரியா, கிருஷ்ணா நதி நீரா, எந்த ஒப்பந்தம், என்ன பிரச்சனை பேசுவார் சார். கச்சத்தீவு பிரச்சனை பேசுவாரு. இவருக்கு தெரியாது இல்ல. இவர் கச்சத்தீவுனா வாட் இஸ் கச்சத்தீவுன்னு கேட்டாருன்னா நம்ம கிண்டலுக்கு சொல்ல. இவர் வந்து நல்லா தெரிஞ்சவரா இருக்கலாம், அனுபவம் வாய்ந்தவரா இருக்கலாம். எதுல அனுபவம் சார்? கட்டட கம்பெனில 20 வருஷம் வேலை பார்த்திருக்காரு சார். ஒரு கட்டட கம்பெனில கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிஇஓவா இருந்திருக்காரு. ரியல் எஸ்டேட் கம்பெனி ஜாம்பவான். அதெல்லாம் தப்பே சொல்ற, ஜாம்பவான். அப்போ நீங்க அதுலதானே இருப்பீங்க. இப்போ இதுக்கே நம்ம சொல்லும்போது ஒரு கேட்டாங்க, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கம்பெனில ஒரு ஸ்டாஃபா தானே ஒர்க் பண்றீங்க, நீங்க வந்து அரசியல்லாம் ஆய்வு பண்ணி பேசுறீங்களே, அப்ப உங்களால முடியும் போது அவரால் முடியாதா? அவர் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு அரசியலை படிச்சு விட்டு அதுக்கு பிறகு போட்டு இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே நேரம் அங்கே பெங்களூர் டு டெல்லி டிக்கெட் போட்டா தமிழ்நாடே எட்டி பார்க்காம இருந்தா எப்படி தெரியும்? நீங்க பல புத்தகங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க எழுதின புக்கு இந்தியாவுக்கே வந்திருக்க மாட்டாங்க. லண்டன்லயே உட்காந்து என்ன எ புக் அபவுட் இந்தியான்னு எழுதுவாங்க. அதுல தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் ஒரு கிராமம் இருக்கு, நான் அந்த கிராமத்தை பத்தி எழுதுவோம். அவனுக்கு இந்தியாவே தெரியாது, தமிழ்நாட்டோட கடைக்கோடி கிராமம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி இவரை வச்சு படம் எடுக்கிறேன்னு வந்தாரு, அவ்வளவுதான். இவருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி தெரியும்? அதைத்தான் எதிர்க்கிறோம். அவர் நியமனத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், கன்னடக்காரர் அதெல்லாம் சொல்லவே இல்லை, அந்த பிரிவினை எல்லாம் கேட்கல. எனிபடி கேன் பி தேர். அவருக்கு விருப்பப்பட்டவர்கள், அவருக்கு பாதுகாப்பாக நம்பகமாக இருக்கக்கூடிய. ஆனா இவரை விட்டுட்டு வேற ஒரு படிச்சவரை காய்ச்சுங்க. நம்ம போன ஆட்சியில திண்டுக்கல் லியோனிக்கும் சுபவீர பாண்டியனுக்கும் அந்த வாரிய தலைவர் பதவி கொடுத்த போது ஏன் எதிர்த்து பேசணும்? எல்லாரும் ஏன் கலாச்சோம்? தகுதி இல்ல. நீங்க கொஞ்சம் டீசெண்டா பொருத்தமில்லா பதவி, நீங்க நம்ம நேரடியா சொல்றோம், தகுதி இல்லை அவர்களுக்கு. பெண்ணின் இடுப்பை கிள்ளுவதை பற்றி பேசிய லியோனிக்கு பாடநூலுக்கு சம்பந்தமே இல்லை. சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு தன் குடும்பத்தில் மட்டும் சுயசாதியில் மட்டுமே திருமணம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய சுபவீர பாண்டியனுக்கு சமூக நீதி பேசுகின்ற உரிமை இல்லை, அவருக்கு அந்த அடிப்படை தகுதியே இல்லை, நம்ம திட்டுறோம். அதுதான் இங்க சிக்கல். இவங்க உண்மையான பிரச்சனை எடுத்து இருப்பாங்க. அவர் கன்னடக்காரன் எல்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை. அவருக்கு காரணம் அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவரை கொண்டு போய் நீங்க ஸ்பெஷலா வைக்காதீங்க, வேற ஒருத்தரை கொண்டு போய் வைங்க, தெரிஞ்சவங்களை கொண்டு போய் வைங்க. சரிங்களா? அப்படித்தானே வைக்கணும். நீங்க யாரோ ஒருத்தர் கொண்டு போய் சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை கொண்டு போய் வச்சீங்கன்னா அவருக்கு அடிப்படையே நீங்க இனிமேல் தான் சொல்லி கொடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் கொண்டு வருவீங்களா? சார் அப்ரண்டிஸை டைரக்டா மேனேஜருக்கு போட முடியாது சார். அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எடுத்து அதுக்கு மேல ஒரு லெவல் போய் அதுக்கப்புறம் தான் பல வருஷம் ஆகும். நீங்க எடுத்தோடனே நேரா நான் அப்ரண்டிஸை பாத்துக்கிறேன், அவர் பேசாம, இவர் முதல்வர் மாதிரி அவரு அங்க போய் பேசாம இருப்பாரா? இருக்க முடியாது இல்ல.
அதைத்தான் நீங்க எல்லாரும் எதிர்க்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. இப்போ திருப்பதி கோவில் இருக்கு சார். திருப்பதி கோவில் எல்லாருக்குமே தெரியும். திருப்பதி கோவில் எல்லாருக்கும் வெறும தெரியும். கோயில்னு தெரியும். அதற்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புவாங்க. இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு அனுப்புவாங்க. அதற்கு தமிழ்நாட்டில இருந்து தேர்வு எப்படி நடக்கும் தெரியுங்களா? யார் அனுப்புவாங்க? சும்மா அந்த கோயில்ல நான் சார் டெய்லி வந்து சாமி கும்பிட சார் அப்படின்னா அவர் அனுப்பிடுவாங்களா? முடியாது இல்ல. அதுக்கு அங்க இருந்திருக்கணும், ஒரு பொறுப்பு எடுத்து பார்த்திருக்கணும், அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சவரா இருக்கணும். அங்க இருக்கிற அந்த நியமனங்கள், பூஜை விதிகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். அவரை தானே அனுப்ப முடியும் இல்லையா? இப்போ போன ஆட்சியில நேரு கூட ஏதோ ஒரு 44 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாரு. அதுக்காக அவரை தூக்கி விட்டுருவாங்களா உள்ள? மாட்டாங்க. அந்த விதிகள் தெரிஞ்சிருக்கணும், அந்த முறை தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில இருந்து திரு சேகர் ரெட்டி அவர்கள் இருந்தாரு. துரைமுருகன் அவருடைய பையன் துணைத் தலைவரா இருந்தார் அந்த இதுக்கு தேவஸ்தானத்துல. சார் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அனுப்புனாங்க. நீங்க கோயில் போற நானுங்கிறதுனால அனுப்ப முடியாது. அது மாதிரிதான் இது நியமனம். நல்ல தகுதி வாய்ந்தவரை அனுப்புங்கள், தமிழ்நாட்டுக்காக பேச வையுங்கள். தாவேகாவின் சார்பாக உள்ள ஒருவரை தமிழ்நாட்டின் சார்பாக நீங்கள் பேச அனுப்புகிறீர்கள். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அனுப்புனா கரெக்டா இருக்கும். வேற எதுவுமே வேணாம் சார். சரி, ஓப்பனா சொல்றோம், எந்த ஸ்டேட்டு, மொழி, மதம், ஜாதி எதுவுமே வேண்டாம். தகுதி மட்டும்தான். அதை பார்த்து செய்தால் விஜய் அவர்களுக்கு இன்னும் மதிப்பு கூடும். அவர்கிட்ட ஃபேன்ஸ்ட கிரேஸ் இருக்கு, அது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த நிலைமைக்கு அவர் போகணும்னா இதையெல்லாம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஒவ்வொரு செய்திகளை பத்தியும். அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கார்த்திக் என் சுவாமியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார்.